எங்க ஆளுங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணுன்றது என் கனவு. அதுக்கு என்னடா வழின்னு ஒவ்வொரு நாளும் உட்காந்து யோசிப்பேன். இந்த கடவுள் இருக்கானே மிகப்பெரிய கணக்கு வாத்தியார். எங்க கூட்டணும் எங்க கழிக்கணும்னு கச்சிதமா கணக்கு போட்டு பக்குவமா பணத்தை கொடுத்துட்டான். இனி எல்லாருக்கும் வீடு கட்டிடுவேன். சரி, பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. உங்க எல்லாருக்கும் நான் வீடு கட்டித்தரேன். இது நீ எங்க எல்லாருக்கும் வீடு கட்டித்தர, இதை நாங்க நம்பணும். கொடுத்த வார்த்தையை காப்பாத்துற அளவுக்கு நீ ஒன்னும் ஜென்டில்மேனும் கிடையாது. சரக்கு வித்து பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் சேல்ஸ்மேனும் கிடையாது. 100 கோடியிலிருந்து 100 பைசா கூட உனக்கு நான் தர மாட்டேன். ஏதோ ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாது, அவ கூட மணிக்கணக்கா சாட் பண்ணிட்டு இருப்பா Facebookல. ஆனா அவளை போய் நேர்ல பார்த்து பேசினா அல்ல உனக்கு. ஏன்? ஏன்னா அது ரியாலிட்டி. எல்லாரும் ரியாலிட்டியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான சந்தோஷம், உண்மையான ஆறுதல், உண்மையான பர்த்டே விஷனா என்னன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினதில்லை.